அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியன்னையும் மாத்தன் நான் கடவா வண்ணமே நல்கு. பூமாதேவியினுடைய அம்சமாக திருவோதாரம் செய்த ஆண்டாள் 2 மாலைகளை கொடுத்தாள். ஒன்று திருப்பாவைங்கிற 30 பாசுரம், மற்றொன்று நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற 143 பாசுரங்களை கொண்டது. இந்த 2 மாலைகளை கொடுத்தபடினாலே அவள் பாடிக்கொடுத்த நாச்சியார் என்று சொல்லுகின்றோம். எம்பெருமானுக்குத்தானும் தான் சூடி களைந்ததான மாலையை எம்பெருமானே சாத்தி கொண்டபடியினாலே சூடி கொடுத்த சுடர்குடி என்று சொல்லுகின்றோம். சூடி கொடுத்த நாச்சியார் என்னும் பாடவல்ல நாச்சியார் என்னும் ஆண்டாளுக்கு திருநாமம் உண்டு. அந்த ஆழ்வார்கள் மற்ற அத்தனை பேரும் எம்பெருமானோடு ஊட வேணும், அவனை சென்று கிட்ட வேணும், அவனுடைய திருவடி நிலைகளிலே கைங்கரியத்தை பெற வேணும் அப்படின்னு பலவாறாகத்தானும் பிரார்த்தித்தார்கள். நாயிகாபாவத்திலே தம்மையே மாறாடிக்கொண்டார்கள். இதெல்லாம் மற்ற ஆழ்வார்களுக்குண்டு. ஏனெனில் அவர்களெல்லாம் ஆண்களாக பிறந்தபடினாலே, புருஷர்களாக இந்த லோகத்திலே திருவோதாரம் பண்ணினபடினாலே அவர்களுக்கு அந்த கட்டம் இருந்தது. ஆனால் ஆண்டாளுக்கு அந்த அவசியமே ஏற்படாமல் தானும் பெண்ணாக பிறந்திருந்தாள். எம்பெருமானை ஆனந்தமாக அவனோடு சேர வேணும், கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தை பெற வேணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடே எம்பெருமானோடு சேர வேணும் என்கிற ஆசையுடனே தான் மட்டுமத்த அனுபவிக்க வேண்டாமாக ஏகஸ்வாதன புஞ்சீத என்று சொல்லும்படியாக ஒரு உயர்ந்த வஸ்து இருந்ததென்னால் அத்தை பலருக்கும் கொடுத்து நாம் அத்தை அனுபவிக்க வேணும் என்பதாக தான் மட்டும் எம்பெருமான அனுபவித்தால் போராது, பலரையும் சேர்த்து கொண்டு ஆருக்கெல்லாம் ஆசை உள்ளதோ பாகவத கோட்டியர்களை சேர்த்து கொண்டு தானும் எம்பெருமானை அனுபவிக்க முற்பட்டாள். அது பாவநோன்பு அப்படின்னு சொல்லப்படுகிற 30 பாசுரங்களாக. அத்தை நோர்க்க வேண்டுமே. எப்பொழுது நோர்க்க என்றால் அதற்கு முக்கியமான மாதமாக எம்பெருமானுக்கே பிடித்ததாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தே நோன்பு நோற்றாள். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பாவை நோன்பு, திருப்பாவை என்று. அதில் இன்றைய தினம் நமக்கு அனுபவமாக 14வது பாசுரம், எழுப்பக்கூடிய கிரமத்திலே 9வது பாசுரம், 30 பாசுரங்களிலே 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பிரகான் செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போகின்றார் எங்கள முன்னம் எழுப்புவான் வாய்வேஷம் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலியூர் ரொம்பாவாய்னு சொன்னது 14வது பாசுரம். இப்போ இந்த பெண் பிள்ளை யாரவள்? போன பாசுரத்தாலே போதரிக்கண்ணினாய் அப்படின்னு நன்னாக கண் அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பின பாசுரம் புள்ளின்பாய் கிண்டானை என்பதை பார்த்தோம். இந்த பாசுரத்தாலே யாரை எழுப்புறா அப்படின்னா, இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடியதான பெண்களோ இடைச்சிகளோ எத்தனை லட்சம் குடிப்பெண்கள் அங்கே இருக்கான்னா 5 லட்சம் குடிப்பெண்கள் உண்டு. 5 லட்சம் பெண், 5 லட்சம் குடி, 5 லட்சம் குடி அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நிறைய பேர் இருக்கிற போது எப்படி ஒவ்வொரு வீட்டாரையும் போய் எழுப்ப? இது எல்லாமே ஒரு அனுகாரம் தானே, ஒரு பாவனா பிரகர்ஷம் தானே. ஆகையினாலே ஏதோ ஒரு 10 வீட்டு அதாவது 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி அதற்கு உபலட்சணமாகத்தான். எதற்கு உபலட்சணம்னா 5 குடிப்பெண்களையும் 5 லட்சம் குடிப்பெண்களையும் எழுப்புவதற்கு உபலட்சணமாக சொல்லப்பட்டது. அப்படிங்கிறதுனால இவள் ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தையா, முதல் வீட்டு பெண் குழந்தை அவளை பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு புல்லும் சிலம்பினகாலிலே பார்த்தோம். பிள்ளாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவத் விஷயத்துக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, அவளை எழுப்புறது தானே. அப்போ பகவத் விஷயத்தில் புதுசாக வந்திருக்காங்கிறதுனால அவளை முதல்ல எழுப்ப ஆரம்பித்தாள். அதுக்கப்புறமாக பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்லி எழுப்ப ஆரம்பித்தாள். பகவத் அனுபவத்திலே பழையவளாக இருந்தாலும் புதிதாக தன்னை பாவித்து கொண்டு கிடக்கிறாள், சோம்பி கிடக்கிறாள். அப்படி இழுக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எழுப்பினது என்று பார்த்தோம்.
அப்புறம் கோதுகலமுடைய பாவாயின்னு பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு வீட்டு பெண் குழந்தையாக எழுப்பி இப்போ கடைசியாக எங்கே வந்திருக்கோம்? கடைசிக்கு முதல்ல அப்படின்னா இவளுக்கு இவ எப்பேற்பட்ட பெண் பிள்ளைன்னா இவ முதல்ல நல்லா வாய் கிழிய நல்லா பேசிடுவோம். வாய் நல்லா பேசிடுறா, ஆனால் சொன்னபடி செய்கிறாளா அப்படின்னு பார்த்தா அதில் கொஞ்சம் ஒரு சொணக்கம் உண்டு. அப்படி இருக்கிற ஒரு பெண் பிள்ளை முத நாளே நன்னா வாய் கிழிய நன்னா பேசுறது சொல்கிறாளோ இல்லையோ, வாய் சொல்லிலே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுபோல் நன்னா பேசிட்டா. நான் வந்துடுறேன் நீங்கள்லாம் வந்துடுங்கோ, முதல்ல எல்லாம் தயாராகிடுவோம், நாளைக்கு எல்லாம் முதல்ல சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனால் கார்த்தால பார்த்தா நன்னா இழுத்து போத்துன்னு தூங்கியிருக்கா. அது மாதிரி ஒரு பெண் பிள்ளை. அவளை என்னன்னு சொல்கிறோம்? நங்காய், நானாதாய், நாவுடையாய் அப்படின்னு 3 விழிச்சொல்களால். அதாவது நங்காய்னா பரிபூர்ணையேன்னு அர்த்தம், பரிபூர்ணத்துவம் உடையவளேன்னு அர்த்தம். அப்படியா இருக்காவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை பின்னாடி எப்படி சொன்னாலோ பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பேய்ப்பெண்ணேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் தாஜா பண்ணுறதுன்னு சொன்னமோ இல்லையோ, அப்போ கீச்சு கீச்சன்னங்கமான சாத்தன் கலந்து வீசின பேச்சரவங்க கேட்டலையோ பேய்ப்பெண்ணே, காசிம்பிறப்பங்களை கலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்திலாரோஷப்படுத்த திறவங்கேட்டலையோ நாயகப் பெண் பிள்ளாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ பேய்ப்பெண்ணேங்கிற சொல்கிறதுக்கும் நாயகப் பெண் பிள்ளாய்ன்னு சொல்கிறதுக்கும் அர்த்தம் என்னவோ ஒன்று தான். ஆனால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் குஷிப்படுத்தி அவர்களை தனக்கு போக்கு ரொம்ப அப்படி முரண்டு பிடிச்சிட்டு போகாதபடி கொஞ்சம் இழுத்து கூட்டின்னு வரணும் இல்லையோ, அந்த அனைத்து கூட்டி கொண்டு வர வேண்டும் இல்லையோ, அதுக்காக முதல்ல கோபத்தில் கொஞ்சம் சொல்லிவிட்டா. ஆனால் இவங்க திருப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நாயகப் பெண் பிள்ளாய் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். ஆனால் சொல்லிட்டோம், கழிய சொன்னோம் இல்லையோ, நன்னா காரியம் பண்ணலை அப்படின்னு பர்த்தாவை பத்தினியோ இல்லை பத்தினி பொதுவாக இந்த பர்த்தாவை சொல்கிற போது ஆமாம் உங்கள் சாமர்த்தியம் தான் தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ, அதுபோலத்தான் இவ்விடத்திலே நாயகப் பெண் பிள்ளாய்ங்கிறதுக்கு அர்த்தமாகுதுன்னு பார்த்தோம். இப்போது இவ்விடத்தில் இந்த பாசுரத்திலே நங்காய்ன்னு சொன்னால் பரிபூர்ணத்துவம் உடையவளேன்னு அர்த்தம் இல்லை, ஏந்துக்கிறேன்னு சொன்னால் ஆனால் ஏந்துக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அவளை சொல்லணும். அப்போ நங்காய் எழுந்திராய், நங்காய்ன்னு சொல்லி எழுப்புகிறாள். நானாதாய், கொஞ்சம் கூட சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறையே, உனக்கு கொஞ்சம் ஏதாவது வெக்கமாக இருக்கா? வெக்கமே கொஞ்சம் கூட இல்லாதவளே அப்படின்னு நானாதாய் நவுடையாய் அப்படின்னு சொல்லி எழுப்ப, அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எழுப்புகிற பாசுரம் தான் இன்றைய பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயு எல்லாம் வாத்துக்கு வந்துட்டு கேட்குறாவளே, அம்மா எழுந்துரு அப்படின்னா விடிந்ததற்கு ஏதாவது அடையாளம் உண்டோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொன்னால் இந்த பார் எல்லாம் செங்கல் நீர் அப்படியே நல்லா மலர்ந்துருத்து, அந்த கருநெய்தல் புஷ்பம் இருக்கே அது நல்லா கூம்பிப்படுத்து, அதுதான் அடையாளம் சொல்கிறா. இதெல்லாம் நீங்களாக ஏதாவது பண்ணியிருப்பேள், நீங்களாக ஜபர்தஸ்தியத்தையானும் போய் அதை கூம்பும்படி பண்ணியிருப்பேள், இல்லை விரிச்சு விட்டுருப்பேள். இதெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லைன்னா உள்ளே படுத்துண்டு. அதுக்கு இவா சொல்கிறா, நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, புழக்கடை தோட்டத்து வாவியுள், வீட்டில் கொல்லப்பக்கம் இருக்கும் இல்லையோ, அங்கே இருக்கக்கூடிய இடத்துல புஷ்பங்கள்லாம் நன்னா, அதாவது ஆம்பல் வந்து கூம்பி போச்சு, அது நல்லா சுருங்கிப்படுத்து. கருணெய்தல் மலர் அப்படிங்கிறமோ இல்லையோ, அது நல்லா கூம்பி எடுத்து. அதே போல் இருக்கக்கூடியதான செங்கழ் நீர் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஆழ்வார் பாசுரத்தில் செங்கழ் நீர் எதிர்வாட்சி எண்மகர் பூங்குணர்ந்து இங்கு போய் சூட்டவாவென்னு ஆழ்வார் பூச்சூடல்லே பெருமானுக்கு 8 விதமான புஷ்பங்களை கொண்டு பெருமானுக்கு திருவாராதனம் பண்ண வேணும்னு சொன்னாரோ இல்லையோ, அது மாதிரி இங்கே செங்கழு நீர் அப்படிங்கிற அந்த புஷ்பத்தை கொண்டு செங்கழ் நீர் நன்னா மலர்ந்திருக்கு பார், செங்கழ் நீர் நன்னா மலர்ந்திருக்கு, ஆம்பல் கூம்பி விட்டது என்று சொன்னாள். அவளுக்கு சொல்கிறா, புழக்கடலை இருக்குமா இருக்கும், ஆனால் இதெல்லாம் காரணமாக இருக்காது, வேறு ஏதாவது சொல்லுங்கண்ணா. உன் வீட்லேயும் இருக்கு பார், உன் வீட்டில் இது மாதிரி இருந்ததுன்னா எல்லா வீட்லேயும் தான் இருக்கும். உன் வீட்டில் பட்டு தனியாக அது பூக்குமா, இல்லை தனியாக பட்டு அது கூம்பிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணாதே. புஷ்பங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்றா தானே பூக்க போகிறது, இது தெரியாத என்ன பண்ணேன். நீ என்ன பண்ணுற, உன் வீட்டிலையும் செங்கழ் நீர் நன்னாக மகிழ்ந்தது, ஆம்பல் வாய் கூம்பி போய்த்து, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழ் நீர் நன்னா அப்படி வாய் நெகிழ்ந்து அப்படியே அறந்து விட்டது, ஆம்பல் கூம்பி விட்டது அப்படின்னு சொன்னால். இப்போ உங்கள்னு சொல்கிறாளே, இது என்ன உங்கள்னா என்ன அர்த்தம்? உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுள், இதெல்லாம் இந்த அதாவது அகங்கார மமகாரத்தை தொலைக்க வேணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேணும் இல்லையோ. அதாவது நம்ம சம்பிரதாயத்திலே அகங்கார மமகாரத்தை
இது ஜீவாத்மாங்கிறது இதை அதாவது கீழே ஒரு தரம் விண்ணப்பம் பண்ணினேன். சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்குன்னு ஒரு சூர்ணையை பார்த்தோம். ஸ்வ அபிமானம், நான், எனது, என்னோட அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடியதான இந்த அபிமானத்தால் என்ன ஏற்படும்னா, அது எம்பெருமானிடத்தில் எம்பெருமான் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடியதான கிருபைக்கு நாம் கொஞ்சம் விலகி வரோம். நான் என்னோடதுன்னு சொல்லிவிட்டாக்கா, இதுதான் நம்ம சொன்னோம். ஈசன் வானவர்க்கென்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்குன்னு பாசுரம் இல்லையோ. ஈசன் வானவர்க்கென்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிற ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு 3 திருவாய்மொழியில். அதில் ஈசன் வானவர்க்குன்னு விட்டார். அதே போல் ஈசன் வானவர்க்கென்பனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிற ஒன்றுமில்லேன்னு ஆழ்வார் சொன்னார். ஏன் ஆழ்வார் சொல்கிறத விசாரம் பண்ணிக்கிறா, ஈசன் எப்படி வானவர்க்கா? எனக்கு ஈசனாக இருக்கணும் இல்லையோ. பெருமாள் நமக்கு ஈசன் தானே. ஈசன் வானவர்க்குன்னு சொன்னாலே பாசம் எண்கண் பாசம்னு சொன்னார். 2 வார்த்தை இருக்குது. ஈசன் வானவருக்கு எண்கண் பாசம்னு 2 வார்த்தை. இப்போ இப்படி இருக்கலாமே, இதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாமே. ஈசன் எனக்கு, வானவர்க்கு பாசம், ஏன்னா பக்கத்தில் இருக்காரோ இல்லையோ. அங்கேயே எம்பெருமான் எப்பொழுதுமே நித்திசூர்களுக்கு அருகாமையிலேயே இருந்து கொண்டு எல்லாத்தையும் அவர்களுக்கு பரிபூர்ண அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்குறான்ங்கிறது அவர்களுக்கு தான் பாசம். ஆனால் நமக்கு ஈசன் எம்பெருமான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்தோத்திரம் பண்ணும்போது பெருமாளே ஜெகத் ரக்ஷகா அப்படின்னு சொல்கிறோம், ஜெகநாதா என்று சொல்லுகின்றோம். எம்பெருமானார் தன்னுடைய அதாவது வியாக்கியானங்கள் சொல்லும்போது சர்வேஸ்வரேஸ்வரகான்னு சொல்லுவார். சர்வேஸ்வரேஸ்வரகான்னா சர்வேஸ்வரனுக்கும் ஈஸ்வரனாக. லோகத்தில் ஈஸ்வரன் சொன்னால் சொல்லிடுறோமா இல்லையா? பொதுவாக சிவபெருமானை ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்பெருமானார் தெரிவிக்கிற பொழுது இல்லை அவருக்கும் மேற்பட்டு, அப்போ அவர்களையும் நியமிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தமோ இல்லையோ. அப்போ கைதி பிரம்மணோ நாமன்னு சொல்லும் இடத்தை க என்று பிரம்மாவையும் இ அப்படின்னு ஈசனையும் இருவரையும் நியமிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை படைத்தவனேன்னு அர்த்தம். கேசவங்கிற இடத்துல கைதி பிரம்மணோ நாமன்னு சொல்லுவோம் இல்லை. அப்போ ஈசன் வானவர்க்குன்னு சொல்கிறாரே, எண்கண் பாசம்னு சொல்கிறாரே, இது 2ஐயும் மாறாடிண்டா என்ன? அங்கே இருக்கிற ஈசனை கொண்டு வந்து இங்கே வச்சு ஈசன் பாசம் எனக்கு என் மேலே கண்ணு வச்சுட்டார் ஈசன் கண் வைத்தார். என் அப்படின்னு அங்கே மேலே கொண்டு போய் பாசம் அவரிடத்துல நித்தியசூர் இடத்துல பாசம்னு சொல்கிறான். என்னன்னு கேட்டால் சொல்லலாம். ஆனால் அவர்கள்லாம் ஈசன் எம்பெருமான ஒத்துனுட்டு தான் அங்கே பரதந்திராளாக கைங்கறி பண்ணிருக்கா. இங்கே இருக்கிறவன் ஒத்தனை இது வரைக்கும் எம்பெருமான ஈசன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. இப்போ இவன் சுவாதந்திரியத்தோடு இருக்கின்றபடினாலே ஒரு நாள் இவன் ஈசன் எம்பெருமான ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதனால தானோ என்னவோ தான் எம்பெருமான் அந்த அதாவது திருமஞ்சனத்துக்காக எழுந்தொரு இருக்கக்கூடியதான சிதி இருக்கே, பெருமாள் பார்த்தார் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே நம்மளை. ஒவ்வொன்றும் சொல்லி பார்த்தார். பிரமாணம் கொடுத்தேனேன்னார், மாட்டேன் விட்டான். சரி ஆழ்வார்களை கொடுத்தேனே, மாட்டேன் விட்டான். ஆச்சாரியர்களை கொடுத்தேனே, மாட்டேன் விட்டான். எல்லாத்துக்கும் மாட்டேன் விட்டானோ இல்லையோ. பார்த்தார், நீ தான்ப்பா என்னோட சொத்துன்னு பார்த்தாராம். பராசரப்பட்டதனுடைய கத்தியத்திலே, அதாவது கட்டியம், கத்தியம் இல்லை கட்டியம், திருமஞ்சன கட்டியம் என்று பராசரப்பட்டர் சாதித்துள்ளார். அதில் ஹம்மே தொம்மே என்று வரக்கூடியதான ஸ்லோகத்திலே அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எனக்கு உரியவன் சொல்லிக்கிறோம், எம்பெருமானுக்கு உரியவன் சொல்லிக்கணுமோ இல்லையோ. இவன் மாட்டேங்கிறானா. அதனால பெருமாள் என்ன பார்த்தாரான், நீ என்னோட சொத்து தான், நிச்சயமாக சபதமிட்டு சொல்லுகிறேன், நீ என்னுடைய சொத்து, அதுக்காக என்ன பிரமாணம்னு கேட்டான். இவன் லோகத்தில் இருக்கிறவன். பெருமாள் பார்த்தாரான், தன்னுடைய திருமஞ்சன கோலத்தில் எழுந்தருளிட்டு சொல்கிறாராம், பத்தியா என்னுடைய எல்லாவற்றையும் துறந்தோம், திருவாபரணங்களை துறந்தோம், ஆழ்வார்களை துறந்தோம், எல்லாத்தையும் துறந்துட்டு ஈர வேட்டி பெருமாள் திருமஞ்சன கோலத்தில் எழுந்தருளி சபதமிட்டு சொல்கிறேன், நீ என்னுடைய சொத்து அப்படின்னாராம். அப்போனா பெருமாளை நம்ம எத்தனை தூரம் இறக்குகிறோம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையோ. ஆஹா, ஈசனுக்கு வானவர்களுக்கு ஈசன்னு சொல்லிக்கிறான் வாழலாம். இவன் ஒரு நாள் ஈசன்னு சொல்லிக்க மாட்டேங்கிறான் இல்லையோ. அதனால பார்த்தா இது எதனால் ஏற்படுகிறது? தேக ஆத்ம அபிமானத்தாலே ஏற்படுகிறது. தேகாத்ம அபிமானம் இருந்ததுன்னா இவனுக்கு அகங்கார மகாரங்கள் நிறைய இருக்கும். அந்த தேகாத்ம அபிமானம் குலைந்தால்தான் ஈசன் என்பதை இவன் ஒத்துக்கொள்கிறான்.
நான் உனக்கு சொத்துங்கிறத ஒத்துக்கிறான். இதுக்கு தான் ஆழ்வார் சொல்லும்போது எதுக்கா உங்கள்னு சொன்னால், உங்கள்னு சொன்னால் என்ன ஆறுது? அழிவனவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய 6000 வியாக்கியானத்தில் அருளி உள்ளார். சில பாசுரங்களை சொல்லியிருக்கார் அவர். இதெல்லாம் இப்படிலாம் சொல்லுது. ஆழ்வார்கள் சொல்கிறாரு, யானே என்னை அறியலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையின் நீ வானே ஏத்தும் ஆனவரேரே என்று, யானே என்னை அறியலாதே. எனக்கு என்னை யாருன்னே தெரியல, நான் யாருன்னு தெரியல, எதற்காக நாம் பிறந்தோன்னு தெரியல, எம்பெருமான நாம் துதிக்க வேணுமே என்பது புரியவில்லை, கர்ணகலேபரங்களை கொடுத்தானே தெரியல, எதுவுமே தெரியல. யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், நான் எனக்கு உரியவன் அப்படின்னு இருக்கணுமா? சேஷத்துவம் என்பது எம்பெருமானுக்குரியவன் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேணும். சுவாமி அவன், சொத்து இது. சொத்து என்னைக்கான்னு சொல்லிக்குமா? சொல்லிக்காது. சுவாமி தான் சொல்லிக்கணும். சொத்து அவர் தான் என்னோடய சுவாமி. இப்போது ஒரு வீடு நம்ம வச்சுருக்கோம். அந்த வீடு பார்த்தியா இந்த மாதிரி இருக்காரு, இந்த சுவாமிக்கு தான் நான் சொத்தாக இருக்கேன் அப்படின்னு அது என்னைக்கான சொல்லிக்குமா? அது ஒரு நாள் சொல்லாது. இவர் தான் சொல்லிப்பார், அது பார் அந்த வீடு என்னோடது, இந்த பார் அந்த வீடு என்னோடது, இந்த பார் அந்த வீடு என்னோடது, அந்த மரம் என்னோடது, அந்த நகை என்னோடது, அந்த வண்டி என்னோடது, இதெல்லாம் இவர் தான் சொல்லிப்பார். இதுவரை ஒரு நாள் சொத்து சொல்லிக்கவே போகிறது இல்லையோ. அது மாதிரி பெருமாளையே பண்ண வச்சுட்டோம். அவ்வளவு சாமர்த்தியக்காராக தான் இங்கே இருக்கக்கூடியவா எல்லாருமே. அப்போ என்ன சொல்லிட்டோம்? நான் உன்னோட சொத்து அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன், நீ தான் சொல்லிக்கணும். சுவாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும்னு தெரிவிப்பார்கள். அப்போ சுவாமி பாவத்தை மாறாடிக்கொண்டு இவன் சுவாமி என்பதையும் அவன் சொத்து என்பதையும் மாறாடினுட்டு எவன் என்ன பண்ணுறான்? அக்ஞரை போல, ஒன்றுமே தெரியாதவனை போல எம்பெருமான் அவதரிக்கிறான். அப்போ அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் நான் சக்தியே இல்லாதவனை போல எம்பெருமான் நடந்து கொள்கிறான். எதற்காக? நான் ஒன்றை பத்தாக்கி கொள்ள வேண்டும், மடிமாங்காயிட வேணும், இவனை கொண்டு எப்படியாவது தன்னுடைய சொத்துன்னு பெருமாளுக்கு சேர்த்து கொள்வதிலே அத்தனை ஒரு பெருமை. அத்தான் எதிர்சூழல் புக்கு தெரியுமா போல, எதிர்சூழல் புக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார்கள். அப்போ இவன் தான் எம்பெருமான, இவன் தான் இந்த ஜீவாத்மாவை நோக்கி வருகிறானே தவிர அவன் ஒரு நாள் வந்ததா தெரியலையோ இல்லையோ. இப்போது அதுக்கப்புறம் சொல்கிறா, யானே எந்தனதே என்னிருந்தேன், நான் எனக்கு நானே உரியவன் என்னிருந்தேன், நீர் நுமதன்னிவை வேர் முதல் மாய்த்துனார். நீர் நுமது ஆழ்வார் தன்னுடைய திருவாமிழை சொல்லும்போது ஆரம்பத்திலே தெரிவித்தார், நீர் வீடுமன் முத்தம் மடு செய்தில நீர் நுமதன்னிவை வேறு முதல் மாய்த்து. நீர் ஆழ்வார் பார்த்தார், நான் எனதுன்னு சொல்லிருக்கணும். அவர் சொல்லணும்னா நான் எனது என்னிவை வேறு முதல் மாய்த்துன்னு சொல்லணும். அகங்காரம் அமகாரங்களை தொலைத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆழ்வார் சொல்லலை. ஒருவேளை அதை நீர் நுமதுன்னு சொல்றது போல நான் எனதுன்னு சொல்லியிருந்தார்னா அந்த அகங்காரம் அமகாரம் எனக்கு தொட்டி நுடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு ஆழ்வாருக்கே ஒரு திருவுள்ளம் இருந்திருக்குமோ. ஏன்னா நீர் நுமதன்னிவை வேறு முதல் மாய்த்து இறை சேர்மின் அதற்கு உயிர் நேர் நிறையில்லே என்ன, இந்த அகங்கார மமகாரத்தை ஒழிச்சாதான் என்ன ஆகும்? எம்பெருமானிடத்திலே நாம் உன்னுடைய சொத்து என்பதை ஒத்துக்கொள்ளுவோம். அதனால ஆழ்வார் தன்னுடைய மென்னிடமடவார்களை சொல்லும்போது கூட என்னுடைய பந்தங்கடலும் தந்து போகும் நம்பி, இது மற்றொரு விஷயம். நம்மளை மாதிரி இருக்கிறவா சொன்னோம்னா, என்னோடதுன்னு சொன்னோம்னா, நம்ம எப்பெல்லாம் அடியேன்னு சொல்கிறோமோ அது நான்கிறதுக்கு அதுதான் அது அர்த்தமாக இருக்குது. அடியேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் சொல்கிறதா அர்த்தம். ஆனால் அடியேன்னு வார்த்தை மாறாடி சொல்லிட்டு இருக்கேன் தவிர அடியேங்கிற எண்ணம் வரல. ஆனால் ஆழ்வார்கள் சொல்ல போதெல்லாம் ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படிம்பார். அப்படின்னு ஆழ்வார் சொல்லிக்கிறார், ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னா அங்கே அவர் அடியேன்னு தான் சொல்கிறார். நான் ஆழ்வார்கள் எங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ அது அடியேனுக்கு சமமாக. அதே போல் அடியேன்னா நம்ம எப்பெல்லாம் சொல்கிறோமோ அது நானுக்கு தான் அர்த்தம். அடியே சொல்கிறது நான்னா என்னுடையன்னு சொல்லமா இல்லையா, அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னுடையன்னு சொன்னால் ஆழ்வாருடைய என்னுடைய பந்தங்கள்லாம் தந்து போகும் நம்பின்னு ஆழ்வார் தெரிவித்தார் முன்னிட மறவார்கள். அப்படின்னா பந்து விளையாண்டுருக்கா, முதல் நாள் பார்க்க வரேன்னு சொல்லிட்டார், வரல, ஆளை காணோம், கண்ணனை காணோம், பராங்குஷனாகி காத்து பார்த்தா இவர் இப்படி தான் பண்ணுவார், பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியாக கிடையாது, கண்ணன் இல்லையோ, இது என்ன ராமனா? அப்போ கண்ணன் வரேன்னா வரல. அடுத்த நாள் ஒரே கோபம், தோழியோடு விளையாண்டுருக்கா, பராங்குஷனாகி பந்து விளையாண்டுருக்கா, விளையாட விடும்போது கண்ணன் வந்துட்டார். இவரை எப்படியாவது இவரை கொஞ்சமாவது இந்த பராங்குஷனாகி கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்த வேணும் என்பதற்காக வந்தார் கண்ணன். அப்படி விளையாண்டுருக்கா, உள்ளுக்குள்ளே விளையாண்டுருக்கா. அந்த இடத்துல கண்ணன் அப்படி வந்ததை பார்த்துட்டா, பராங்குஷனாகி பார்த்தாச்சு. ஆனால் பக்கத்தில் போல ஏன்னா நீத்திக்கு வராமல் பண்ணதெல்லாம் கோபம், என்னவா பண்ணணும், இவளை கொஞ்சம் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்காத போல் இருந்தா, பந்து விளையாண்டு இருந்தா. அப்படி வந்தார், கொஞ்சமாக உள்ளே வந்தார், கதவை திறந்துட்டார், உள்ளுக்குள்ளே வந்துட்டா. அப்பவும் பார்க்கவே இல்லை, அவள் விளையாண்டுட்டே இருக்கா. அப்படி பண்ணிருக்கும் போது
பந்து நேரம் அடித்த உடனே நேரம் வந்து விழுந்தது, கண்ணன் பக்கத்தில் விழுந்தது. கண்ணை எடுத்துட்டார், எடுத்து கையில் வச்சுருக்கார். அப்போ பந்துங்கடலும் தந்து போகு நம்பின்னு சொன்னபோது கையை வச்சுட்டு இருந்தார். என்னுடைய பந்தங்களும் தந்து போகு நம்பி அங்கே வேற குணபூர்த்தியாங்க, இங்கே பரிபூர்ணையாக இருக்கக்கூடியவளே நங்காயின்னு பேர், அங்கே நம்பின்னு பேர். ஏன் கண்ணன பெருமானுக்கு நம்பின்னு பேர். நம்பி பந்தங்கடலும் தந்து கோபந்தான், ஊடல் தான், ஆனாலும் என்ன சொல்கிறா, நம்பி தானே. அவர் பரிபூர்ணனாக இருக்கக்கூடியவன், சுந்தர பரிபூர்ணன் என்பது நம்பிதான். அப்போ குணபூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்பிதான். ஆனால் அவனிடத்தில் கோபப்பட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னுடைய பந்தங்கடலும் தந்து போகு நம்பி, என்னோட பந்தயங்களையும் தூக்கி போட்டு போ, வாசப்படி மிதிக்காதே போன்னா. பெருமான் என்னுடையன்னு எப்போ ஆழ்வார் சொன்னாரோ, பராங்குஷனாகி சொன்னாலோ, தன்னுடைய ஞானிகள் சொல்லுகிற என் அப்படிங்கிறது ரொம்ப உயர்த்தி என்னன்னு அபிமானித்து பராங்குஷனாகி சொல்லியிருக்கார், நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். அதனால இதை நம்ம நெஞ்சோடு அணைச்சிக்கணும்னு என்னுடைய பந்தங்கள்லேருந்து போகு நம்பின்னு சொன்ன தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே அணைத்து கொண்டாலாம் எம்பெருமானா. அங்கே இருக்கக்கூடிய உகக்கம் நமக்கு உகமானா. அதனால தான் உங்கள் புழக்கட தோட்டத்து வாவியோள் செங்கநீர் வாய் நேர்ந்தாம்பல் வாய் கும்பினகா. மற்ற அடையாளம் சொல்லுன்னா செங்கல் படி கூறவன்பல் தவத்தவர் நன்னா செங்கல் நன்னா அப்படியே காஷையாடையை உடித்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய சன்னியாசிகள் எல்லாம் போயிட்டே இருக்கா பாருங்க. அவாவா கோயிலுக்கு போகிறாளாம். இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஐதீகமாக கொடுத்துள்ளார்கள். திருமலை நம்பி சொல்லுவாரான், இது அதாவது சத்துவமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவ சன்னியாசிகள் தான் போய்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லுவாரான். எம்பார் சொல்லுவாரான், இல்லை இது ஆரம்பத்தில் இவர்களாம் தமச பிரதிகளாகத்தான் இருந்திருக்கா. தமச அப்படின்னா சைவ சன்னியாசிகள் தான் வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவர் மாறி இருக்கலாம் அப்படின்னா, அப்போ அவர்கள் தான் வந்துட்டு இருக்கா. அவர்கள் செங்கல் பொடி கூற வம்பல் தவத்தவர் நன்னா அது. அதாவது இதில் என்ன சொல்ல வரான்னா, அனுஷ்டானம். அதாவது ஒரு வார்த்தைன்னா அனுஷ்டானத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஞானமற்ற இருந்த போறாது, அனுஷ்டானம் சேர்ந்துருக்கணும் இல்லையோ, ரெண்டு இருந்தால் தான் அதுக்கு உயர்த்தி உண்டு. ஆக ஞானம் மாத்திரம் இருந்து அனுஷ்டானம் இல்லை என்னாலும் பிரயோஜனம் இல்லை, அனுஷ்டானம் இருந்து ஞானம் மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எப்படி கண்ணு தெரியாதவனோ முடவனாக இருக்கக்கூடியவனோ ரெண்டு பேரும் ஒரு காட்டு தீயில மாட்டிக்கொண்டா எப்படி தப்பிப்பார்கள்? இவருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் கால் இருக்கு, நடக்க முடியும். ஆனால் காட்டு தீ பக்கத்தில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? கண்ணு தெரியாதவருக்கு கால் இருக்கு, ஆனால் தெரியாது, தீ எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் கால் இல்லாதவருக்கு கண் இருக்கு, தீ பக்கத்தில் வந்துருதுன்னு தெரியும், ஆனால் நகர முடியாது. இப்போ ரெண்டு பேரும் இந்த காட்டு தீயிலிருந்து தப்பிக்க வேணும் என்னால், அப்போ சம்சாரக்கடல்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனைத்தான் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய இருவர், அந்த ரெண்டும் இருக்கக்கூடியவர்கள் படித்துனா தான் போக முடியுமோ இல்லையோ. இப்போ இந்த சன்னியாசிகள் எல்லாம் எப்படி இருக்கான்னா, அனுஷ்டானமும் உள்ளது, ஞானமும் உள்ளது, அதை கைங்கரிய பூர்த்தியாகவும் செய்ய போகிறார்கள். எங்கே போகிறா அப்படின்னா, நேரம் போயிட்டே இருக்கா போகிறா. அங்கே தங்கள் கோயில் சிங்கிடுவான் நன்ன காஷாடையை உடுத்தி கொண்டு அவர்கள் பெருமானுக்கு கைங்கரியம் அவரவர்கள் தங்கள் தங்கள் கோயிலுக்கு சென்று திருவாராதனம் செய்வதற்காக போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ அதுபோல் அவர்கள் போகிறார். திருமலை நம்பி சொல்லுவாரான், சாவி துவாரம் சங்கிடுவான்னா பெருமாள் கோயிலை திறக்கிறதுக்கு துவாரத்துக்கு சங்குன்னு சொல்லுவாரான், அவர் சங்கு என்று சொல்லுவாராம் எம்பார். அப்போ இப்படி இருக்கக்கூடியதான செங்கல் பொடி கூற பண்பல் தபத்தவர் நன்னா நன்னா வெள்ளையாக பல் இருக்கு, அவர்களுக்கு காஷாடை உடுத்து கொண்டு நன்னா சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியதான வெண்மையாக இருக்கக்கூடிய பற்களை உடையதாக சன்னியாசிகள் தங்கள் கோயில் சங்கிடுவான் போகின்றார். போயின்னு இருக்கா அப்படின்னா விடிஞ்சிருக்கோம் அடையாளம்னு அர்த்தம். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களை ரொம்ப சீக்கிரமாக எழுப்புறேன்னு சொன்னியே, நேத்திக்கு ராத்திரி நீ தானே சொன்ன, சீக்கிரமாக எழுப்பி விட்டுறேன், எழுப்பி விட்டுட்டு ஒன்று நாங்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து போடலான்னு வாய்கிழிய வெண்ணாரமாக பேசினாயே பெண்ணே, இப்போ வரமாட்டேயே. நங்காய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், இப்படி பேசுகிற பெண்ணா நீ? காரியத்தில் காணமே இந்த மாதிரி பண்ணுட்டியே அப்படின்னா நீ இப்படி இருக்கலாமோ? உன்னுடைய நைரபேட்சம் நீ இப்படி இருக்கக்கூடாதல்லவா? நீ நன்றாக அனுஷ்டானத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டுமே, நீ எங்களை முன்னாடியே எழுப்பியிருக்க வேண்டுமே தவிர நீ அதை செய்யவில்லையே. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேஷம் நங்காய், பரிபூர்ணையாக இருக்கக்கூடியவளே. நான் அவளை கொஞ்சம் வையிற மாதிரி சொல்லியிருக்கா, நங்காய்னு கொஞ்சம் எதிர்ப்பத்தை போட்டு அவளை நீ ரொம்ப நல்லவளை, வா என்னமா பேசினு நேற்று ராத்திரி அப்படின்னு சொன்னா. நங்காய் எழுந்திராய், நீ எந்திருக்க மாட்டியா? நானாதாய் நான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையே, நேற்றுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு எழுந்துக்காம படுத்துட்டு இருக்க பத்தியா நீ? அப்போ நானாதாய் கொஞ்சமும் வெக்கமும் அற்றவளாக இருக்கிறாயே, நானாதாய் நாவுடையாய்
வாய்ப்பேச்சு என்ன வெண்ணாரமாக பேசின நீ, இவ்வளவு நாவுடையாய், இப்படி ஒரு பேச்சு உனக்கு தகுமா? நாவுடையா நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். இப்போ என்ன பண்ணணும்? சங்கு சக்கரம் அதாவது நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன். சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தன்னுடைய திருவாழ்வி ஆழ்வான் என்ன, பாஞ்சசன்யம் என்ன, இரண்டையும் ஏந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட. கண்கள் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதான, அதாவது தாவரமலர் போல இருக்கக்கூடியதான கண்களை படைத்தவனே பங்கையக்கண்ணானை பாட ஈலூரம்பாவாய். நீ கண்ணனோட இவ்வளவு தூரம் அவளோட பேசிட்டு நீ இவ்வளவு அருகாமையில் இருக்கக்கூடியபடினாலே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியா? அதெல்லாம் பண்ணாதே. சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட வேணும், அந்த எம்பெருமானை பாட வேண்டும் அல்லவா என்று பங்கையக்கண்ணானை பாட ஈலூரம்பாவாய் என்று சொன்னது இன்றைய பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ திருவரங்கத்தினுடைய விஷயத்தை பார்க்கணும்னா, 3ஆம் ஷடயவர்மன் குலோத்துங்கு சோழன் இவன் காலத்தில் கிட்டத்தட்ட இதெல்லாம் எம்பெருமான் அழகியமணவாள பெருமாள், அதாவது இதுவர் திருவரங்கத்தை நோக்கி நடுவில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது பிற்பாடத்தை அனுபவிப்போம். அப்போ இதில் அழகியமணவாளன் எம்பெருமானை தில்லி கொண்டு போயிட்டான். இது எப்போ நடந்தது? 1323 1371 வரைக்கும் கிட்டத்தட்ட 48 வருஷ காலங்கள். 2 வருஷம் தில்லியில் இருந்திருக்கார். மிச்சம் 46 வருஷங்கள் எம்பெருமானுங்கிறது தான் காடு மலை அது இது அங்கே இங்கே போகாத விடம் இல்லை. எம்பெருமான் திருமலைக்கு எழுந்துருளி, காட்டில் எழுந்துருளி, அங்கே பக்கம் மேல்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடியதான அவ்விடத்துக்கு திருக்கணாம்பிங்கிற இடத்துக்கு எழுந்துருளி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எழுந்துருளி, இப்படி பல காலம் மதுரை ஆனமலை இந்த பக்கம் எல்லாம் எழுந்துருளி, காடெல்லாம் எழுந்துருளி 46 வருஷங்கள் வெளியில் இருந்தார். இது ஒரு பக்கம். அதாவது பிரதீபராயன், அதாவது அந்த ராஜாவை எல்லாம் தோற்கடித்ததான ஒரு துலுக்க மன்னன். அந்த துலுக்க மன்னன் அங்கே இருக்கக்கூடிய இவாளையும் தோற்கடிச்சுட்டு, பாண்டிய மன்னவர்களையும் தோற்கடித்து, அங்கே இருக்கக்கூடிய மற்ற சோழர்களையும் தோற்கடித்து இங்கே திருவரங்கத்துக்கு எழுந்துருளி, அதில் அங்கே பஞ்சு கொண்டான்கிற ஒரு சுவாமிகள், அதாவது வடக்கு கோபுர வாசல் வழியாகத்தான் உள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடியதான நேராக போய் அங்கே சேரகுலவில்நாச்சியார் என்ன, நம்பெருமாள் என்ன, இவர்கள் எல்லாத்தையும் எழுந்துருளை பண்ணி கொண்டு, அதாவது எழுந்துருளைன்னா அவர்கள் எல்லாத்தையும் கைவசம் இருக்கக்கூடியதான திரவியங்கள் எல்லாம் எடுத்துட்டோ புறப்பட்டு சென்னார்கள். பஞ்சு கொண்டான்கிறவரை அங்கேயே அதெல்லாம் அவர்களெல்லாம் காப்பதற்காக வந்தபோது நிறைய பேர் அங்கே கொன்று முடித்து, இதெல்லாம் இவர்கள் திரவியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போயாச்சு. இதெல்லாம் நடந்தது. பல சீவெட்டவர்கள் தன்னுடைய உயிரையே நீத்தார்கள். எம்பெருமானை காப்பாற்ற வேண்டும், அடையவனவாளை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக முடியல. இதெல்லாம் நடந்தது, புறப்பட்டு போயாச்சு. இப்போ உத்தமர் கோவிலில் கரம்பனூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவளுக்கு பின் சென்றவல்லின்னு ஒரு திருநாமம். ஏன்னா அவள் என்ன பண்ணினா காரியம்னா, அவள் அங்கே இருந்தால் அவள் பெருமாளை அழைவனவாளன் சேவிக்காமல் நான் ஒரு நாள் சாப்பிட்றதே இல்லைன்னு நினச்சுட்டா, இவாள்லாம் களவு கொண்டு போய்விட்டார்கள்னு தெரிஞ்சு வச்சு என்ன பண்ணலாம்? இவர்கள்லாம் படையெடுத்து வந்தவர்கள்லாம் போகிற போது அவளோடய சேர்ந்து போயிட்டா. மாறு வேஷத்திலேயே போய் தில்லி வரைக்கும் போயிட்டாவோ. போயிட்டு அங்கே போய் பார்க்குறா, எங்கெங்கே அவர்களோட மாறு வேஷத்தில் பூண்டு கொண்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டாவோ. ஏன்னா பெருமாள் போனதோடு சேர்ந்து தானும் பின்னேவே போனாளோ இல்லையோ, பெருமாளை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அழிவனவாளனை காப்பாற்ற வேண்டும். அந்த எம்பெருமான் தொலைந்து போய்விட்டானே, களவாடப்பட்டானேங்கிற வருத்தத்தாலே பெருமாளை சேவிக்காமல் சாப்பிட மாட்டான். அப்படி இருக்கிறவ அதனால் பின்னாடியே அவர்கள் பக்கமாகவே சென்று உள்ளே போய் ஆராய்ந்து கண்டுபிடித்து, என்ன கண்டுபிடிச்சான்னா, பெருமாள் அழைவனவாள பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையா பார்க்குறா. அந்த புறத்தில் பார்க்குறா, இங்கே பார்க்குறா, எங்கெல்லாம் அவள் களவாடி கொண்டு போய் எல்லாத்தையும் பொக்கிஷத்தில் கொண்டு வச்சுருக்கா. அங்கெல்லாம் போய் பார்த்தா காணோம். ஒரு மாறுவேஷம் போட்டு போயிருக்கா. எல்லாம் பண்ணும்போது காணோம். அப்போ என்ன பண்ணுவா? அப்புறமா அந்தப்புறத்துக்கு போய் பார்க்குறா. அவனுடைய பெண், அந்த துலுக்க ராஜாவுடைய பெண்ணு, அந்த பெண்ணுடைய பக்கத்துலேயே ஒரு பெருமாளை அழை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கா. இவர் ராத்திரி வேளையில் அர்ச்சாவதாரமாகவும், அதாவது பகல் வேளையில் உபவாதார பெருமாளாகவும் அவளுக்கு அத்தனை சேட்டுதங்களை எல்லாம் காமிச்சுட்டு பெருமாள் இருக்கார். அந்த குழந்தை பக்கத்துலேயே வச்சுட்டுருக்கா, அவரோட படுத்துட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டா. இப்போ பெருமாளோடு சேர்ந்து பின்னாலேயே போய் சேர்ந்து எம்பெருமானை கண்டுபிடித்தபடினாலே பின் சென்றவல்லி அப்படின்னே திருநாமம் அவளுக்கு. பின் சென்றவல்லி கோயிலொழுகளை இப்படியே கொடுத்துருக்கா. பின் சென்றவல்லி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். அவள் திருவரங்கத்துக்கு திரும்ப வந்தா.
அரைய சுவாமிகள்லாம் கூட்டுண்டா. எல்லாரையும் கூப்பிட்டு தாயார் சந்நிதிக்கு, அதாவது திருமுலைன்னு சொல்ல முடியும், பெருமாளுக்கு உற்சவம் ஆரம்பினா மிருத் சங்கிரகணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற முடியும். அப்போ தாயார் சந்நிதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வமரம், அது வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வில்வமரம், அங்கேருந்து தான் மண் எடுப்பர்கள் பெருமாளுக்கு மிருத் சங்கிரகணமா திருமுலை என்று சாத்தப்படும். அந்த இடத்துல பெரிய கல் திரையை இட்டுவிட்டு தாயார்கிட்ட விட்டு, அதே போல் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திருவண்ணாழி பிரதட்சணம் மேலே காயத்ரி மண்டபத்துக்கு முன்னாடி, அதாவது பெரிய பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய மண்டபம், அங்கே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய மண்டபம் உண்டு. அங்கே தான் உள்ளுக்குள்ளே தர்மவர்மாவனுடைய திருச்சுத்து உண்டு. திருவண்ணாழி திருச்சுத்துன்னு சொல்லுவார்கள். அங்கே இருக்கக்கூடியதான இடம் காயத்ரி மண்டபம் என்று பேர். அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மண்டபம் தான் கருடர்கள், அதாவது ஜெய விஜயர்கள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு தான் பெரிய திருமண்டபம் அப்படிங்கிறது பேர். அதுக்கப்புறம் தான் மேலே வாசல் கீழே வாசல், கீழே வாசல் இருக்குது, மேலே வாசல் இருக்குது, மேலப்படி கீழப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே தான் நம்பிள்ளையனுடைய காலட்சேபம் பண்ண இடம். அதுக்கு இந்த பெரிய திருமண்டபத்தில் தான் ஒரு வருஷ காலம் மணவாள மாமணிகள் ஈடு 36 படி சாதிச்சார்னு பார்க்குறோம். இதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த இடத்துல காயத்ரி மண்டபத்திலே கருவறை கோயில், அதாவது மூலஸ்தானத்துக்கு முன்பாக ஒரு திரையை இட்டுவிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். அதில் போடும்போது கொடவர்கள்னு ஒரு அதாவது அந்த வகைராக்கள் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சக சுவாமிகள் அவள்லாம் என்ன பண்ணால் பெருமாளை காப்பாற்றி திருமலைக்கு எழுந்துருளை பண்ணி கொண்டு போகிறது. இதெல்லாம் பின்னாடி நடக்க போகிறது. எப்போ இந்த சுவாமிகளோட எல்லாத்தையும் கல் திரை விட்டுட்டு இவர்கள் எல்லாம் தில்லிக்கு போய் அங்கே ராஜாட்ட போய் கேட்டா. இந்த பெண் பிள்ளையானவள் அப்புறம் தன்னுடைய அதாவது ஸ்வயரூபத்துக்கு வந்து அங்கே போய் கேட்டா, இந்த மாதிரி நிறையா களவாடப்பட்டது எங்கள் அழைமணவாளை கொடுக்க வேண்டும்னா. எனக்கு தெரியாது எங்கே இருக்குதுன்னு சொன்னால். இதெல்லாம் அதாவது எம்பெருமானார் காலத்தில் நடந்தது வேறு விஷயம். இது நடந்தது 1323லேருந்து 1371, கிட்டத்தட்ட 48 வருட காலம் இல்லை, திருவரங்கத்திலே எம்பெருமான் இல்லை. அப்போ அதுக்கப்புறமா என்னாச்சு, இவர்கள்லாம் போய் அங்கே அரசவையில் கேட்டால் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கருவூலத்தில் போய் பார்த்தா காணும். அதுக்கப்புறம் அவளுக்கு தான் தெரியுமே உங்கள் பெண் பிள்ளை வச்சுருக்கான்னு சொல்ல, அவள் தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டா. பிராணம் எடுத்துனா என்ன பண்ணுறதுன்னுட்டு எடுத்துன்னு வந்துட்டா. இவாள்லாம் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்துட்டா. அவர் கொடுத்துட்டா, எடுத்துகிட்டு வந்துட்டா. திரும்ப மாலார்கள் எல்லாம் படையெடுக்க வரா, சில பேர் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் கொடவர்கள் தான் எம்பெருமானை, கொடவர்கள் சில அர்ச்சக சுவாமிகள் இங்கிருந்து புறப்பட்டு வந்தவர்கள், கொடவர்கள் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் பெருமாளை திருமலைக்கு நோக்கி எழுந்துன்னு வந்துட்டா, ஏழை பண்ணி வந்துட்டா. இந்த மொகலாய மன்னர்கள் எல்லாம் திருவரங்கத்துக்கு போயிட்டா. அதுக்குள்ளே அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை, பெருமாள் இல்லை. அதனால சரி பெருமாள் இங்கே இல்லை, இவர்கள்லாம் ஒன்றும் வந்து சேரலன்னு திருமலைக்கு வந்து தேட பார்த்தார்கள். அதுக்குள்ளே இந்த பெண் பிள்ளையானவள் அங்கே வந்த அளவில் நேர திருவரங்கத்துக்கு வந்துட்டா. ஏன்னா அந்த அப்பாவோட வந்துட்டா. வந்து பார்த்தா பெருமாள் இங்கே இல்லைன்னு அங்கேயே தன்னுடைய ஆத்மா போயிட்டு அங்கேயே அவள் முடிந்து போனாள். இதுதான் அங்கே நடந்தது, அவளுக்கு நடந்தது. அதுக்குள்ளே இங்கே இவர்கள் எல்லாம் பெருமாளை திருமலைக்கு எழுந்துருளி காட்டுக்குள்ளே போயிட்டான். ஏன்னா அங்கேருந்து வடக்கேந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து திருமலைக்கு பெருமாளை எழுந்துருளை பண்ணி காட்டுக்குள்ளேயே போய் சேர்ந்தார். அங்கேயே எழுந்துருளிருந்தார், திருமலையிலே எழுந்துருளிருக்கார். அதுக்கப்புறம் அதாவது திருவரங்கத்திலேருந்து புறப்பட்டு டெல்லிக்கு கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் திருமலைக்கு எழுந்துள்ளா. திருமலையிலே ரங்க மண்டபம் என்பதே ஒரு மண்டபம் உண்டு, அது உண்டு. அதுக்கப்புறம் புறப்பட்டு கிட்டத்தட்ட 46 வருஷ காலம், 48 வருஷம் மொத்தம் காணா போயிட்டார். அதில் 46 வருஷம் காட்டிலே இருந்திருக்கார். அவர்களெல்லாம் கூட்டின்னு போய் அந்த கொடவர்களுடைய பரம்பரையாகவே கொண்டு வந்து பல பேர் வழியிலே பரவச்சுட்டா. அதுக்கப்புறம் சின்னவர்களாக இருந்தவர்கள் பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தார்கள், காப்பாற்றினார்கள். அப்படிங்கிற வரைக்கும் இன்றைய தினம் அனுபவித்திருப்போம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமா திருமுனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.